வணக்கம். திரேதா யுகத்துல ஸ்ரீ ராமச்சந்திர மகாபிரபுவுக்கு பட்டாபிஷேகம் முடிவாயிடுச்சு. அந்த முடிவான சமயத்துல ஊரே ரொம்ப சந்தோஷமா, கோலாகலமா கொண்டாடுறாங்க. வாச தெளிச்சு, கோலம் போட்டு, அங்கங்க தோரணம் கட்டி எல்லாரும் சந்தோஷமா வந்து போயிட்டுருக்காங்க. அந்த நேரத்துல எல்லா மக்களும் ஸ்ரீராமச்சந்திரனா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். நேர்மையானவரு, நல்லா ராஜ்யத்த நம்மள அரசாள்றாருன்னு சொல்லி, எல்லாரும் ராமச்சந்திரனுக்கு பட்டாபிஷேகம்னோன நெறைய சன்மானங்கள கொண்டு குடுக்குறாங்க. எப்படி குடுக்குறாங்கன்னா, அவருக்கு நல்ல மாலை, மணி மாலை, தங்கத்துல, வெள்ளியில, அப்புறம் அவருக்கு ஜரிகை வேஷ்டி எல்லாம் வந்து அவங்க என்னென்ன வேலை செய்றாங்களோ, என்னென்ன தொழில் பண்றாங்களோ, அதனுடைய முதல் ரகத்த கொண்டு வந்து குடுக்குறாங்க. அப்படி குடுக்கும்போது, ஏழையான ஒரு செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளர் வந்தாரு. வந்துட்டு அவரும் அந்த லைன்ல வரிசையில நின்னு குடுக்க வரும்பொழுது, எல்லாரும் இந்த தங்கம், வெள்ளி கொண்டு வந்து பெரிய பணக்காரங்க அந்த மாரி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, "ஏன்பா செருப்பு தானே கொண்டு வந்திருக்க, தள்ளி போ. நீ எல்லாம் எதுக்கு கொண்டு வந்த? நீ எல்லாம் வரணுமா?" அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டலா இந்த செருப்பு தைக்கிறவன பேசுவாங்க. அவரு ரொம்ப வருத்தப்பட்டு ஒதுங்கி கடைசியில போய் குடுக்கலான்னு சொல்லி நிக்கும்போது, ராமச்சந்திரன் இத பார்த்துட்டே இருப்பாரு. இப்ப ஸ்ரீராமர் வந்து கூப்பிடுவாரு. யாரு அந்த ஓரத்துல நிக்கிறது யாரு? வாப்பா அப்படின்னு அவர முதல்ல கூப்பிட்டு என்ன கேட்டோம்னா, "இல்ல நான் என்னால முடிஞ்சது. எனக்கு இதுதான் சாமி உங்களுக்கு குடுக்க முடியும்." அப்படின்னு நான் சந்தோஷத்துல உங்களுக்காகவே தயாரிச்ச செருப்புன்னு சொல்லி காலணிகள குடுப்பாரு. குடுத்தோனே ராமச்சந்திரன் வந்து ரொம்ப சந்தோஷமா, "சரிப்பா, நல்லா இருன்னு" சொல்லி அத வாங்கி பத்திரப்படுத்தி வச்சுப்பாரு. மத்தவங்கலாம் சொல்லுவாங்க, "இந்த செருப்பெல்லாம் போய் குடுத்துருக்கான் பாரு" அப்படின்னு கிண்டலா சொல்லுவாங்க. ஆனா, அந்த செருப்பு என்னாச்சு, அடுத்த நாளே இந்த பட்டாபிஷேகம் நிறுத்தி வைக்கப்பட்டு, அவரு வந்து அ வனவாசம் போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். அப்ப வரும்பொழுது, அதே காலணி தான் ஸ்ரீராமச்சந்திரனுக்கு காலை பாதுகாப்பாக நடக்கிறதுக்கு உதவி செய்யுது. அதேபோல அதே காலணி தான் பரதர் வந்து தலையில வச்சு, அதுக்கு சிம்மாசனம் பாதுகாப்பட்டாபிஷேகம்னு ஒரு பெரிய அ ஃபங்ஷன் மாதிரியே பண்ணி, அந்த பாதுகைக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணினாரு. இதுலேருந்து என்ன தெரியுது? யாரையுமே நம்ம ஈஸியா பேசிவிடுறோம் இல்லையா? அப்படி பேசக்கூடாது. எல்லாரையுமே அரவணைச்சு போகணும். எந்த தொழிலானாலும் எல்லாமே வந்து ஏதோ ஒரு நன்மைக்கு தான். நமக்கு எல்லாமே வேண்டியிருக்குங்கிற எண்ணம் மனசுல, எல்லா ஹிந்து மக்களுடைய மனசிலும் வேணுங்கிறத வந்து வலியுறுத்தி சொல்கிறேன். ஓகே. ராம் ராம்.